ஐசிசி, பிசிசிஐ ஷுட் டேக் இட் அப். அது வந்து இது வந்து ஓகே, இதெல்லாம் கிரிக்கெட்டில் சகஜம் அப்படின்னு விட்டுட்டு போகக்கூடாது. சில விஷயங்கள் வந்து இந்த இந்த பட்டில் மொட்டா இருக்கும்போதே கிள்ளி போட்டால் தான் அது அந்த மாதிரி. அது இல்லைன்னா அது ஒரு புல்லுருவி ஆகிடும். ஐசிசி கொண்டு போன இந்த விஷயத்தை, அதுவும் மீடியாவில் பண்ணுறது வந்து உள்ளே இருக்கிற ஒரு பர்சனலாக நடக்கிற விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறது வெளியில் வந்துங்கிறதுலாம் வந்து அவங்க ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர் ஆகட்டும், இந்த மீடியாவாகட்டும், அவங்களோட போர்டு ஆகட்டும், தே வில் டூ எனிதிங் டு வின் த அட்ராக்ஷன். அவங்க பொதுமக்களோட பார்வையை தாம் பக்கம் இழுக்கிறதுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. 10 விக்கெட் அவுட் ஆனவொன்னு அங்கே நடந்த ஒரு கூத்து பற்றி அவங்க அப்படி ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு பக்கத்தில் நின்னாங்கன்னா எப்படிங்க ஆட முடியும்? அம்பையரை கூப்பிட்டு இந்த பேசுறதை எடுத்து சொல்லு, இல்லை நான் ஆட மாட்டேன், ஐ எம் நாட் கோயிங் அவுட், ஐ வில் நாட் பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும். இல்லை நீங்கள் இப்போ பாவம் இங்கே இப்போ இருக்கிற பசங்களாம் சின்ன பசங்க எல்லாமே புதுசு, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாஷிங்டன் சுந்தர் காது பூரா வாங்கிட்டு தான் ஆடிட்டு இருக்காரு. அப்படி தான் பண்ணுவாங்க அவங்க. நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் அவுட் ஆவீங்க. சிராஜ் அந்த ஹெட்டுக்கிட்ட பண்ணதுக்கு அப்புறமே உள்ளே பேசியிருக்காங்க. அது வந்து வேண்டாம், அந்த அந்த லெவல் போக வேண்டாம். நம்ம ஏன்னா நீங்கள் இதெல்லாம் எப்போ நீங்கள் எடுப்படும், நீங்கள் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் எடுப்படும். நாளைக்கு என்ன பேசுவோம் நம்ம, ஆடுறதுக்கு துப்பு இல்லை, என்ன அந்த சீன் போட்டுட்டு உள்ள அப்படின்னு நம்மளே பேசுவோம். டிஆர்எஸோட பர்பஸ் என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? ஆன்ஃபீல்டு இருக்கிற 2 அம்பையரால் அந்த 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 ஸ்ட்ரெயிட் அம்பையரோ லெக் அம்பையரோ அவரால் டெசிஷன் எடுக்க முடியாத, தன்னால் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை 3வது ஆள்கிட்ட இதை ரெஃபர் பண்ணுறது தான். அது 3வது ஆள் யார்? டெக்னாலஜி. ஃப்ளாப்பில் பட்டதை வந்து அது படுற நேரமும் பால் கிராஸ் ஆகிற நேரமும் ஒன்றா இருக்குது. சத்தம் எதால் வந்தது? பால் பேட்டில் பட்டது வந்ததா, பேட் பேட்டில் பட்டது வந்ததான்னு தெரியாது. எப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கோ அப்போ பெனிஃபிட் ஆஃப் த டவுட் ஷுட் கோ டு த பேட்ஸ்மேன். அப்போவும் நீங்கள் அகைன்ஸ்ட் இந்தியா தான் போயிருக்காது. ஆஸ்திரேலியா மீடியாவை பற்றி கொஞ்சம் பேசியே ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பிளேயர்ஸுக்கு வந்து உள்ளே நடக்கிற ஃபைட்டை வந்து மீடியாக்குள்ளே வந்து க்ளோனுன்னு போடுறதா இருக்கட்டும், இல்லை விராட் கோலி ரொம்ப கொச்சையான வார்த்தைகள் யூஸ் பண்ணி அவங்க நியூஸ் பேப்பரில் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது எவ்வளோ தப்பு. ஏன்னா ஆஸ்திரேலியா இந்தியாவுக்கு வந்து விளையாடும் போது நம்ம அவ்வளோ மரியாதை கொடுக்குறோம். ஒவ்வொரு வெற்றியும் இது பண்ணும்போது ஐ திங்க் எந்த மீடியாவும் வந்து ஆஸ்திரேலியா வந்து தப்பு பண்ணி போட்டதே இல்லை. இன்னொன்று இந்தியாவில் வேர்ல்டு கப் அப்போ ஸ்டீவ் ஸ்மித்துக்கு கைத்தட்ட சொன்னவர் கோலி. அப்படி இருக்கும்போது ஆஸ்திரேலியா மீடியா கோலியை க்ளவுன்னு போடுறதா இருக்கட்டும், ஒரு கோமாளின்னு போடுறதா இருக்கட்டும், இல்லை பல வார்த்தைகள் அவரை கொச்சப்படுத்தி போடுறது எவ்வளோ தப்புன்னு பார்க்கலாம் ஒரு கிரிக்கெட்டரா. டெஃபினட்டாக தப்புங்க. இதில் வந்து இதெல்லாம் வந்து ஐசிசி, பிசிசிஐ ஷுட் டேக் இட் அப். அது வந்து இது வந்து ஓகே, இதெல்லாம் கிரிக்கெட்டில் சகஜம் அப்படின்னு விட்டுட்டு போகக்கூடாது. சில விஷயங்கள் வந்து இந்த இந்த பட்டில் மொட்டா இருக்கும்போதே கிள்ளி போட்டால் தான் அது அந்த மாதிரி. அது இல்லைன்னா அது ஒரு புல்லுருவி ஆகிடும். அந்த மாதிரி இவங்க தே ஹேவ் டு டேக் இட் அப் சீரியஸ்லி. ஐசிசி கொண்டு போகணும் இந்த விஷயத்தை. அதுவும் மீடியாவில் பண்ணுறது வந்து உள்ளே இருக்கிற ஒரு பர்சனலாக நடக்கிற விஷயத்தை எக்ஸ்போஸ் பண்ணுறது வெளியில் வந்ததுங்கிறதுலாம் வந்து அவங்க ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர் ஆகட்டும், இந்த மீடியாவாகட்டும், அவங்களோட போர்டு ஆகட்டும், தே வில் டூ எனிதிங் டு வின் த அட்ராக்ஷன். அவங்க பொதுமக்களோட பார்வையை தாம் பக்கம் இழுக்கிறதுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதை பற்றி கவலையப்பட மாட்டாங்க. அவங்க இன்னைக்கு பார்த்தீங்கல்ல, அந்த ஒரு 10 விக்கெட் அவுட் ஆனவொன்னு அங்கே நடந்த ஒரு கூத்து பற்றி அவங்க அப்படி ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு பக்கத்தில் நின்னாங்கன்னா எப்படிங்க ஆட முடியும்? அது அங்கே தான் ஸ்டேச்சர் வருது. இப்போ கவாஸ்கர் மாதிரி ஆளுங்கன்னா பேட்டை கீழே போட்டுருவாங்க. அம்பையரை கூப்பிட்டு இந்த பேசுறதை எடுத்து சொல்லு, இல்லை நான் ஆட மாட்டேன், ஐ எம் நாட் கோயிங் அவுட், ஐ வில் நாட் பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும். இல்லை நீங்கள் இப்போ பாவம் இங்கே இப்போ இருக்கிற பசங்களாம் சின்ன பசங்க எல்லாமே புதுசு, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாஷிங்டன் சுந்தர் காது பூரா வாங்கிட்டு தான் ஆடிட்டு இருக்காரு. அப்படி தான் பண்ணுவாங்க அவங்க. நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் அவுட் ஆவீங்க. அது தே வில் கோ ஆல் அவுட் அண்ட் டூ இட். அது ஒன்றும் கவலையே பட மாட்டாங்க அவங்க. அதே மாதிரி எதிர்பார்த்தது தான் அதே மாதிரி பண்ணினாங்க. முன்னாடி இருந்த இந்தியாவை பார்க்கணும் தான். ஏன்னா இப்போ ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்பை விட்டுருவோம். கோலியோட கேப்டன்சியில் அஸ்வினா இருக்கட்டும், இதான் உனக்கு லாஸ்ட்டு மேட்ச் அப்படின்ட்டு டிம் பெயின் நீ திருப்பி வரவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்ததா இருக்கட்டும். இந்தியாவும் அது மாதிரி நிறையா பேசி விளையாடுவாங்க, ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக விளையாடுவாங்க. பட் இந்த மேட்ச்சில் வெறும் விராட் கோலி மட்டும் பின்னாடி இருந்து கத்திக்கிட்டா இருந்தார். வேறு பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி சைலண்டாக இருந்த மாதிரி தோணுச்சு எனக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை அப்படி தான். அது வந்து சிராஜ் அந்த ஹெட்டுக்கிட்ட பண்ணதுக்கு அப்புறமே உள்ளே பேசியிருக்காங்க. அது வந்து வேண்டாம், அந்த அந்த லெவல் போக வேண்டாம். நம்ம ஏன்னா நீங்கள் இதெல்லாம் எப்போ நீங்கள் எடுப்படும், நீங்கள் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் எடுப்படும். நாளைக்கு என்ன பேசுவோம் நம்ம, ஆடுறதுக்கு துப்பு இல்லை, என்ன அந்த சீன் போட்டுட்ருக்க உள்ள அப்படின்னு நம்மளே பேசுவோம். நீங்கள் ஒன்றுமே இல்லை, விக்கெட்டே எடுக்கல, சிராஜ் போட்டு மறைச்சிட்டு இருந்தாங்க. 140 ரன் அடித்த ஒரு ஆளை வெளில போடாங்கிறாரு. என்ன 10 ரன்லேயே அவுட் ஆகிட்டு போனார் அவர். ஸோ அதனால்
அவங்களுக்குள்ள டெஃபினட்டாக அவங்க டீம் மீட்டிங்கில் பேசியிருப்பாங்க, இதெல்லாம் நம்ம மெல்லோ டவுன் பண்ணலாம், கொஞ்சம் டோன் டவுன் பண்ணலாம், இதெல்லாம் வேண்டாம், அவங்க பண்ணுறதுனா பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு. வேணா அவங்க பண்ணுறதுல இவங்க வந்து நம்மளுக்கு தெரியல அது. இவங்க வந்து ஏதாவது 1 or 2 பதில் கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்க்குக்கு ஜெய்ஸ்வால் சொன்ன மாதிரி அவ்வளோ ஒன்றும் ஸ்பீடு இல்லையேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி அதெல்லாம் நடந்திருக்கும். 1, 2 நடந்திருக்கும். மேபி ஹிந்தியில் கூட சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு புரியாதம் போயிருக்கும். அது ஆன் த ஃபீல்டு நடக்கிறது கூட விட்டுருங்க. நீங்கள் ஆஃப் த ஃபீல்டு இந்த மீடியா பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப அசிங்கம் அதெல்லாம். ஜெய்ஸ்வால் ரொம்ப கோவத்துக்கு போயிருந்தாரு அவர் அவுட் ஆனப்ப. ஏன்னா அதில் வந்து லைக் ஒரு ஸ்டிக்கோயிட்ஸ் யூஸ் பண்ணுறியா, அப்போ நீங்கள் ஸ்டிக்கோயிட்ஸை யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம்ல, அது ஒர்க் ஆகலைன்னா. ஏன்னா கண்டிப்பாக பால் டிவிடேட் ஆகுது அப்படின்ற சொல்லும் போது நீங்கள் அந்த இடத்துல ஸ்டிக்கோயிட்ஸ் ஒன்று யூஸ் பண்ணியிருக்க தேவையில்லைன்ற ஒரு வார்த்தை தான். இப்போ ஜெய்ஸ்வாலுக்கே அது அவுட்டுன்னு தெரிஞ்சும் அவர் ஸ்டிக்கோயிட்ஸில் எதுவுமே காட்டல அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கும்போது எதுக்கு அந்த ஸ்டிக்கோயிட்ஸ் காட்டணுன்ற ஒரு கொஸ்டின் அங்கே இருந்துச்சுல. அதை காட்டிட்டு நீங்கள் திருப்பி அவுட்டுன்னு கொடுக்கும்போது அது தப்பாக தானே அங்கே தெரியும். கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது கரெக்டு. ஏன்னா டிஆர்எஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டிஆர்எஸோட பர்பஸ் என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன? ஆன் ஃபீல்டு இருக்கிற 2 அம்பையரால், அது அந்த அந்த ஸ்ட்ரெயிட் அம்பையரோ லெக் அம்பையரோ அவரால் டெசிஷன் எடுக்க முடியாத, தன்னால் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்க முடியாத ஒரு விஷயத்தை 3வது ஆள்கிட்ட இதை ரெஃபர் பண்ணுறது தான் அது. 3வது ஆள் யார்? டெக்னாலஜி. 3rd அம்பையர் இல்லை. 3rd அம்பையர் சொல்கிறவர். அவர் வந்து கொரியர் பாய். அது என்ன டெக்னாலஜி காட்டுதோ அதை சொல்கிறதுக்கு தான் அவர் அங்கே உட்காந்துருக்காரு. அதுவாக மெஷினாக சொல்லாது இல்லை, அதனால் அது சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு உட்கார வச்சுருக்காங்க அவர். அதை பார்க்குறது தான் அந்த டெக்னாலஜி என்ன கொடுக்குது, என்ன ரிப்போர்ட் கொடுக்குதுங்கிறத பார்த்துட்டு டெக்னிக்கலி டெக்னாலஜி வைஸ் இட் இஸ் ஷோயிங் லைக் திஸ்ன்னு சொல்லணும் அவர். அதுபடி பார்த்தா இது அவுட் இல்லை, அதுபடி பார்த்தா இது அவுட்டு நம்ம சொல்லணும். அப்போ டெக்னாலஜி நம்பணும் இல்லையா? மனுஷனோட பார்வை தான் நம்ப போகிறீங்கன்னா அது எதுக்கு? டிஆர்எஸ் எதுக்கு? ஆன்ஃபீல்டு அம்பையர் கொடுக்குறதே எடுத்துகிட்டு போயிடுங்க. நீங்கள் வந்து இந்த 2 கண்ணால் பார்க்க முடியாததை பெவிலியனில் உட்காந்துருக்கிற ஒருத்தர் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு அந்த 2 கண்ணால் பார்த்து சொல்கிறீங்கன்னா அப்போ அந்த டெக்னாலஜி எதுக்கு உங்களுக்கு? அந்த டெக்னாலஜி எதுக்குன்னா அந்த டெக்னாலஜி எதுக்கு நீங்கள் உலகத்துக்கு காட்டுறீங்க? உங்களுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன டிவி வச்சுக்கோங்க, நீங்கள் பாருங்கள், என் பார்வைக்கு எதுப்பா, என்ன கிட்டன்னு பார்த்தேன், நீ கொஞ்சம் தள்ளி 22 யார்ட்ஸ்லேருந்து பார்க்குறல்ல, நான் பக்கத்துலேருந்து பார்த்தேன், என் பார்வைக்கு இது அவுட்டாக தோணுது, அவுட்டுன்னு கொடுத்துரு அப்படின்னு சொல்லலாம். எதுக்கு உலகத்துக்கே காட்டுறீங்க? உலகத்துக்கே காட்டும் போது இல்லைன்னு காட்டுது. நீங்கள் எதை ஒரு சாட்சியாக வச்சு இவ்வளோ நாள் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தீங்களோ அந்த சாட்சி அவுட் இல்லைன்னு காட்டுது. அப்புறம் நீங்கள் தனிப்பட்ட ஒரு மனுஷனோட பார்வைக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. அதுக்கப்புறம் அதாவது எந்த விதத்துலையாவது ட்ரை பண்ணி இந்தியன் பேட்ஸ்மேன் அவுட்டு கொடுக்கணும்னு பார்க்குறீங்களா? ஆகாஷ் தீப்புக்கும் லைக் அது பேட்டில் பட்டுச்சா எதில் பட்டுச்சுன்னே கிளியராக தெரியாதப்ப பேடில் வந்தது அவுட்டு கொடுத்தா அதுவும் ஒரு மாதிரி புரியாமல். எக்ஸாக்ட்லி. அந்த இடத்துல எதை பார்த்தீங்க? ஸ்னிக்கோமீட்டர் தானே பார்த்தீங்க. அப்போ ஏன் இந்த இடத்துல இந்த ஸ்னிக்கோமீட்டர் சொல்கிறத எடுக்கல? ஏற்கனவே கேஎல் ராகுலுக்கு அதே மாதிரி ஒன்று ஆச்சு இல்லை, பேடில் அந்த ஃப்ளாப்பில் பட்டதை வந்து அது படுற நேரமும் பால் கிராஸ் ஆகிற நேரமும் ஒன்றா இருக்குது. சத்தம் எதால் வந்தது? பால் பேட்டில் பட்டது வந்ததா, பேட்டு பேடில் பட்டது வந்ததான்னு தெரியாது. எப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கோ அப்போ பெனிஃபிட் ஆஃப் த டவுட் ஷுட் கோ டு த பேட்ஸ்மேன். அப்போவும் நீங்கள் அகைன்ஸ்ட் இந்தியா தான் போயிருக்காது. ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய ஒரு பாரபட்சமான முடிவுக்கு வரதா இருந்தால் அந்த டிஆர்எஸ் எதுக்கு? அதை பற்றி நம்ம பேசலாம், அதில் இருக்கிற நிறைகளை நம்ம குறைகளை சொல்லலாமே தவிர டிஆர்எஸ் தங்கிடுச்சு இருக்குது, அது மூலமாக நடக்கிறத நம்ம ஏற்றுட்டு தான் போகணும். ஃபைட்டிங் இன்ஸ்டிக்ட். ஏன்னா ஒரு T20யில் இந்தியாட்ட வாடா ஜெயிச்சு பார்க்கலாம், மோதி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு செம்மையாக விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இது இன்னைக்கு இல்லையோன்னு தோணுச்சு. ஏன்னா கடைசி ஒரு விக்கெட் ஐ திங்க் போலண்ட் அண்ட் லயன் இருந்தப்ப இன்னைக்கு ஆஸ்திரேலியா பண்ணாங்க. கடைசி ஒரு 7 விக்கெட் ஆகும், 11 ஃபீல்டரையும் இன்சைட் கொண்டு வந்துட்டு ஒரு டிஃபென்சிவ் இதில் போனாங்க, அடிச்சு பாருவேன்னா அட்டாக்கிங் பண்ணி பார்த்தாங்க. அந்த இடத்துல இந்தியா வந்து போலண்டுக்கும் சரி லயனுக்கும் சரி ஒரு டிஃபென்சிவ் அட்டாக்கிங்காக போகாமல் வெறும் டிஃபென்சிவாக போயிட்டாங்கன்னு தோணுச்சு. அந்த ஒரு விக்கெட் 40 ரன் எக்ஸ்ட்ரா தான் அந்த ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனை கொடுத்துருக்கோம், நம்மளால சேஸ் பண்ண முடியும்னு இது பண்ணிக்கலாம். அது ஏன் இந்தியாட்ட மிஸ் ஆகுது? அது மிஸ் ஆகுது காரணம் என்ன? சைக்கலாஜிக்கலி அவுட்டு. ஏன்னா ஜெயிக்கல, நம்ம எதிர்பார்த்தபடி நம்மளால் நம்ம பிளான் படி போகலை, நம்மளோட பேட்டிங் அந்த மாதிரி இல்லைன்னு போது அவங்க எல்லாமே அந்த ஷோல்டர்ஸ் ட்ராப்ட், அவங்களுக்கு வந்து தோல் இறங்கிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்மளால் முடியலையே அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துடுச்சு அவங்களுக்கு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் ரீசன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் ஒரு டெய்லண்ட் பேட்ஸ்மேன்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன்ஸு விடவே மாட்டேங்கிறாங்க. ஹேசல்வுட்டாக இருந்தாலும் சரி, போலண்டாக இருந்தாலும் சரி. போலண்ட்லாம் என்ன மாதிரி ஆடினாருங்க டிஃபென்ஸு? ரோஹித் சர்மாவோட அதிக பால் ஆடிருக்கு. அதிக பால் இல்லை, டிஃபென்ஸோட மெத்தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட் அண்ட் பேட் க்ளோஸாக ஆடுறாரு, அந்த மாதிரி ஆடுறாரு. ஸோ இங்கே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பும்ரா சிராஜ் எழுதி வச்சுக்கப்பா 2 4 பால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் இருந்தது நம்ம இந்தியன் டீம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கடைசியில் வரைக்கும் ஆடுற மாதிரி தான் இருந்தது.
நம்பர் 11 வரைக்கும் பேட்டிங் இருக்குது, நம்பர் 10 வரைக்கும் பேட்டிங் இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். இப்போ மறுபடியும் அது கோயிங் பேக் டு ஸ்கொயர் ஒன். திருப்பி அந்த மாதிரி போயிடுச்சு. 7 விக்கெட் போச்சா, மீதி 3 மேட்டர் ஆஃப் மினிட்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த கில்லிங் ஆட்டிடியூட் இல்லை. அந்த ஆட்டிடியூட்லாம் அந்த டீமுக்கு வரணும் அப்படின்னா டீம் ஜெயிக்கணும். எப்போ அது வரும் அப்படின்னா, இது வந்து பைத்தியம் தெளிஞ்சால் கல்யாணம் ஆகுமா, கல்யாணம் ஆச்சுன்னா பைத்தியம் தெளியுமான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அந்த கில்லிங் ஆட்டிடியூட் வரணும் அப்படின்னா ஜெயிக்கிற ட்ரெண்டு இருக்கணும். நீங்கள் ஜெயிக்கிற ட்ரெண்டு எப்போ வரும்னா கில்லிங் ஆட்டிடியூட் இருந்தால் தான் வரும். கண்டிப்பாக இது ஒன்றுக்கு ஒன்று பின்னி இருக்கிற விஷயம் தான் இது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். நிறையா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்தியா தோற்றதற்கான காரணமாக இருக்கட்டும். இனிமே அடுத்து இன்னும் இந்தியா முன்னேறணும்னா என்ன பண்ணணுன்றதை டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.